ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, தம்பி போகமா சேனல்லேருந்து நம்ம கேப்டன் விஜயகாந்தோட தக் லைஃபான மூமெண்ட்ஸ்லாம் எடுத்து கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம கேப்டன் விஜயகாந்த் கிளிப் தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜெரி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆரம்பிக்கலாங்களா? தம்பி இருக்கியா? ஆரி போயிடுச்சா? போவோமா? ஒரு சில ப்ராப்ளம்னால வீடியோ போட முடியல. இனி வீடியோ தொடர்ந்து வரும் guys. ஆனா இந்த வீடியோல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் நானே எதிர்பார்க்கல. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஒருத்தங்க மேல பாச வச்சுட்டு அது கடைசி வரைக்கும் விட மாட்டாங்க. ஆனா கேப்டனை மட்டும் நம்ம கைவிட்டோம். 2016க்கு அப்புறம் நிறைய பேருக்கு கேப்டன் இப்படியே தான் தெரிஞ்சிருக்கும். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா அதுக்காக கொஞ்சம் இருங்க, இன்னும் வயரா என் கையில வந்து மாட்டுது. டிஸ்டர்ப் பண்ணோம்னா கமெண்ட் இருக்க மாதிரியா தூக்கி அடிச்சிடும் பாத்து. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. ஆனா கேப்டனுக்கு இன்னொரு முகம் இருக்கு. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே ரெண்டு அரசியல் ஆளுமைகள் ஜெயலலிதா கருணாநிதி ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கும்போது இல்ல, ரெண்டு பேருமே உச்சக்கட்ட அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணாரு கேப்டன். ஒருத்தங்களை எதிர்த்து நிக்கிறது பெரிய விஷயம், ஆனா ரெண்டு பேரும் அட் டைம்ல எதிர்த்து நின்னாரு. வெறும் அரசியல் மட்டும் பண்ணல, அவங்க ரெண்டு பேரும் எதிர்த்து பேசவே அரசியல்வாதிகள் பயந்துட்டு இருக்க டைம்ல அவங்க ரெண்டு பேரும் பண்ண தப்ப ஓப்பனா பப்ளிக்ல எடுத்து வச்சாரு கேப்டன். நான் தெரியாம கேட்கிறேன், அம்மா உணவகம், அம்மா மருந்து கடை, அம்மா பழக்கடை, அம்மா டாஸ்மார்க்கும் போடுறதுன்னா அதுக்கு ஒரு கேஸ். என்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் அடைதான். சரி, எங்க மேல மாத்திரம் கேஸ் போட்டு அங்க ஜெயிலுக்கு போன சந்தோஷம், நீங்க ஜெயிலுக்கு போனா மாத்திரம் அழுவீங்களா? இவர் பொய்யோட உச்சம் முதலே சொல்லி கேட்டா எனக்கு கோபம் தான் வரும். கலைஞர் பொய்னா பொய், எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிற பொய். இவர் எப்படிப்பட்ட பெரிய பெரிய துரோகிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். உங்களுக்கு டிவியை கொடுக்குற மாதிரி கனெக்ஷன் சார்ஜ் அவர் வாங்கிட்டு வருவார். இதுதான் உண்மை மக்களை. கனெக்ஷன் யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க? யாராவது பொதுமக்கள்கிட்ட இருக்கு? எல்லாமே கட்சிக்காரன் இவர்கிட்டையும், இவர் பேர பிள்ளைகிட்டையும், இவர் மகன்கிட்டையும் தான் இருக்கு. இதுதான் உண்மை. கலைஞர் செஞ்சுட்டார், கலைஞர் சொல்லிட்டாரு. கலைஞர் என்ன, கலைஞர் என்ன பண்ணிட்டாரு? கலைஞர்கள் நான் மரியாதை கொடுத்தேன், கலைஞர் கலைஞர் என்ன, கலைஞர் என்ன பண்ணாரு? இந்த தமிழ்நாட்டை அடமானம் தான் வச்சேன். இப்ப கூட பேசுறாங்க இனம் இனம் இனங்கிறாரு. இனத்துப்புறம் கொண்டு குமிச்சு வருதா சிலர்ல, இவர் இனத்தை பத்தி பேசுறாங்க. எதுவுமே இல்லாத இந்த ஆட்சி என்னையா வெக்கக்கேடான ஒரு ஆட்சி. நீங்க இதை போட்டுக்கிட்டு அந்த மக்கள் தான், மக்கள் என்னமோன்னு பண்ணி அந்த மக்கள் இந்த ரெண்டு கட்சிகள் திமுக காங்கிரஸ் சரியான பாடம் போட்டு. கலைஞருக்கு எதிரி யாரு? ஜெயலலிதாவுக்கு எதிரி யாரு? கலைஞர். ரெண்டு பேருக்கு எதிரி யாரு? விஜயகாந்த். கேப்டன் ரொம்ப தீவிரமான தமிழ் பற்றாளர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எந்த அளவுக்குன்னா தலைவரோட பேரே அவரோட 100வது படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரோட முதல் பையனுக்கு பிரபாகரனே பேர் வச்சிருப்பாரு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அவருக்கு எந்த அளவுக்கு தமிழ் பற்று இருந்ததுன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, யாராச்சும் பேருக்கு எங்களுக்கு தமிழ் பற்று இருக்குன்னு சொல்லி தமிழ வச்சு பாலிடிக்ஸ் பண்ணா அவங்க எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும் அதை பார்க்காம அவங்களை எதிர்த்திருக்காரு. இவர் எப்படி எல்லாம் ஏமாத்துவாருன்னா, எனக்கு தமிழ்னா உயிர் பாரு. சரி, அதுக்கு என்ன பண்ற? தமிழ் பேரு வையா அப்படிம்பாரு. யாரு? மதுரையில இருக்க அழகிரியோட பையன், இவருடைய பேரை கிளவுட்ஸ் அப்படிங்கிற மேகம் 9 வையுங்களேன். உங்களை யாரு வேணாம்னா, ஆனா அவர் பேரை இங்க ரெட் ஜெயின் மூவிஸ், சிகப்பு பூதன் வச்சுக்கங்களேன். உங்களை யாரு வேணாம்னா, ரெட் ஜெயின் மூவிஸ், சிகப்பு பூதன் வச்சுக்கங்களேன். உங்களை யாரு வேணாம்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஆக்டர்ஸ் நான் அரசியல் வரும்னு சொல்லி ஹிண்ட் கொடுத்து நிறைய பேர் வராம போயிருக்காங்க. அதுல 2 பேர் கரெக்டா வந்திருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி அது கேப்டனும் எம்ஜிஆர் தான். வருவேன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம மக்களுக்கு புரியிருக்கு. இத்தனை வருஷம் இருக்கு. இப்போ ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நமக்கே புரிஞ்சிருக்குது. நம்ம இப்பதான் புரிஞ்சிருக்கோம் இவங்க நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு. ஆனா இதை கேப்டன் முன்னாடியே புரிஞ்சு அவர் படத்திலே வச்சிருக்காரு ஒரு டைலாக்கா. அந்த அரசியலை நேரா பண்ணித்தான் எனக்கு பழக்கம். இதோ வருவேன், வரமாட்டேன், சைட்ல நின்று எட்டி பார்ப்பேன்னு பூச்சி காட்டுற. இதோ வருவேன், வரமாட்டேன், சைட்ல நின்று எட்டி பார்ப்பேன்னு பூச்சி காட்டுற. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. இது 96 யாரே வந்து கேப்டன் அரசியல் மட்டும் ஜாமாவான விலங்குல அவர் நடிச்ச படங்கள்லயும் ஏதோ ஒன்று ஆடியன்ஸ்க்கு புதுசா தந்தரணும்னு சொல்லி புதுசா ஸ்டண்ட் ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. அந்த டைம்லயே இந்த டைம்ல நிறைய ஆக்டர்ஸ் பண்ண பயப்பட நிறைய ஸ்டண்ட்ஸ் எல்லாம் அவர் அந்த டைம்லயே பண்ணிருக்காரு. 1994ல பதவி பிரமாணங்கிற ஒரு படத்துல ரன்னிங்ல ஒரு லாரி போயிட்டு இருக்கும்போது அதுக்கு அடியில தொங்கிட்டு ஃபைட் பண்ற மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிருக்காரு. தியாகம் படத்துல ஒரு லாரியில சிக்ன கார் லாரி தள்ளிட்டே போகும்போது அதுல இருந்து வெளியே வந்து ஃபைட் சீன்லாம் பண்ணிருக்காரு கேப்டன். எந்த ஒரு ஸ்டண்ட் டபுள் இல்லாம உளவுத்துறை படத்துல ஸ்டண்ட் டபுள் யூஸ் பண்ணாம ட்ரெயினுக்கு வெளியே தொங்கி சண்டை போட்டிருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம இப்ப பிளெயினுக்கு வெளியே டாம் குரூஸ் தொங்கிட்டு போறத
பண்ணதை பத்தி பார்த்திருக்கோம் நம்ம சேனல்லயே. ஆனா கேப்டன் 1995 கருப்பு நிலாங்கிற ஒரு படத்துல எந்த ஒரு ஸ்டண்ட் டபுள் இல்லாம கயிறு எது ரோப்பு எதுவுமே இல்லாம ஒரு ஹெலிகாப்டர் தலையில ஒத்த கையில 10 கிலோமீட்டர் தூங்கி ஸ்டண்ட் பண்ணிருக்காரு. இத 1995 கேப்டன் பண்ணிருக்காரு. நம்ம இப்ப டாம் க்ரூஸ் பண்ணதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ரொம்ப மறக்க முடியாத விஷயம் என்னன்னா கருப்பு நிலான்னு ஒரு படம் தான். கருப்பு நிலா படத்துல ஹெலிகாப்டர்ல வந்து ஒரு சண்டை காட்சி. நாங்க அதை கீழே வந்து குஷ்பு கடத்திட்டு போவாங்க, மேடம் குஷ்பு மேடத்தை. அப்போ விஜயகாந்த் சார் ஹெலிகாப்டர்ல வந்து காப்பாற்றணும். என்னன்னா ஒரு டூப் ஆர்டிஸ்ட நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். டூப் ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணி டயராக நிற்கிறோம். ஹெலிகாப்டர் தூக்க போறாங்க. கேட்டவங்க வந்தார், என்ன சார் எடுக்க போறாரு. நம்ம தனியாக க்ளோஸ்அப் தனியாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் வேணாம், எனக்கு ஹெலிகாப்டர் நான் தொங்குறேன் அப்படின்னு. ஏன் கருப்பு நிலாலே வந்து ரோப்பே இல்லாம வந்து ஹெலிகாப்டர்ல தலைகீழ தொங்கி போயிருப்பாரு. ஆமா, அது சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியில சொல்லுவாங்க. அந்த கருப்பு நிலா படம் நீங்க இப்ப கூட யூடியூப்ல போட்டு பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரோப்பு கூட இல்லாம அப்படியே ஹெலிகாப்டர்ல வெறுமனே தொங்கிட்டு கீழே சீலால நார்மல் லேண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் டிராவல் ஆயிட்டு வருவார். அதுவும் ஒரு கையில குடிச்சிட்டு ஒரு கையில குஷ்பு அவங்க இது பண்ற மாதிரி. எதிர்த்திருந்த கேப்டன் 2011 சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சிருப்பாரு. இந்த கூட்டணி மூலமா 29 சீட்டை வின் பண்ணி டிஎம்கேவை 3வது இடத்துக்கு தள்ளி எதிர்கட்சியாவே இருப்பாரு கேப்டன். என்னதான் கூட்டணியில இருந்தாலும் ஏடிஎம்கே அந்த டைம்ல பண்ற தப்பல கரெக்டா இருப்பாரு கேப்டன். எந்த அளவுக்குனா சட்டசபையில ஏடிஎம்கே காரங்க கூட நடந்த ஒரு வாக்குவாதத்துல ஏடிஎம்கே எம்எல்ஏஸை பார்த்து நாக்கு கடிச்சிட்டு எந்திரிச்சு மிரட்டுவாரு. இது அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு. கேப்டன் ஜெயலலிதா அவர்களை தான் பார்த்து இப்படி மிரட்டுறாருன்னு சொல்லி எல்லா நியூஸ் சேனல்ஸும் பயங்கரமா பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயத்த. சின்ன நியூஸ் கிடைச்சாலும் எல்லா நியூஸ் சேனல்ஸும் பல நாள் வச்சு ஓட்டுவாங்க. இந்த சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்தை பல வாரத்துக்கு வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க எல்லா நியூஸ் சேனல்ஸும். எந்த அளவுக்குனா இந்த சம்பவத்துக்காக கேப்டன் மன்னிப்பு கேட்டாகணுங்கிற அளவுக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நியூஸ் சேனல்ஸ் பண்ண வேலையில. எல்லாரும் கேப்டன் மன்னிப்பு கேட்டுவாருன்னு பார்த்துட்டு இருக்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கேப்டன் ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பாரு. அங்க என்ன பேசுறாரு நீங்களே பாருங்க. சட்டசபையில அந்த அம்மா பார்த்த எல்லாரும் அந்த அம்மா பார்த்து பயப்படுறப்போ அவர் கூட்டணியிலே இருந்து ஜெயிச்ச விஜயகாந்த் அப்படின்னு அது பெரிய பேசப்பட்டது நாட்டுல. அதெல்லாம் அந்த சிங்கம், மதுரை சிங்கம் பயந்து யாருக்கும் பயந்து எதுக்கு நான் அப்படியே கையை காட்டா நாக்க துருத்தக்கூடாது. சட்ட புஸ்தகத்துல கையை காட்டக்கூடாது, நாக்க துருத்தக்கூடாதுன்னு எதிரி எதற்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இனிமே எப்படின்னா எனக்கு ரொம்ப திமிரா விஜயகாந்த் நிக்கிறேன். என்னைய இப்படி நிக்கூடா, அப்ப இப்படிதான் நிக்கணும்னு எப்படிதான் நிக்கணும். எதையும் சட்டம் நான் இப்ப இப்படியே நின்றுக்கிட்டு எந்திரிக்குமா வணக்கங்க இனிமே சொல்லுங்க இல்லைங்க ரைட்ல நீங்க கரண்ட் கட் பண்ணது தப்புங்க அப்படிங்களாங்க அப்படின்னு இப்படிதான் பேசணுமாங்க. அது எனக்கு சொல்லிக் கொடுக்கும். அன்பாச்சுனீங்கன்னா காலில் விழுவேன். எது உண்மைங்க. அதே மக்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க, நான் மட்டும் அதை விட்டு இந்த அடிச்சு விடுவேன் ஜெயில. அதுக்கெல்லாம் வேற 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 இப்படி ஒரு மனுஷன் திரும்ப தமிழ்நாட்டுக்கு கிடைப்பாரான்னு தெரியல. அவர் வாழ்ந்த டைம்ல நம்மளும் வாழ்ந்திருக்கோம்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு பெரிய ஹீரோ. அன்பானவர், பண்பானவர், ஒரு நல்ல கலைஞன். அள்ளி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதை எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். நிறைய பேருக்கு லைஃப் கொடுத்துருக்காரு. அது பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்கும். உங்க மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில். ஓகே, வீடியோ முடிஞ்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் டு தம்பி போமா சேனல். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த படத்துலலாம் இத்தனை சீன் வச்சுருந்தாங்க. வருவேன்னு ஏமாத்துன்னு சொல்கிறது, அந்த மாதிரிலாம் நிறைய சீன்ஸ் வச்சுருந்துருக்காரு. நம்ம தான் பார்க்கல, நம்ம தான் நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கோம். நல்லா இருந்துச்சு, நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க எல்லா சீன்ஸும். அந்த சட்டசபையில் பேசுனதெல்லாம் யாருமே மறக்கவே முடியாது கேப்டனை பற்றி. ஏன்னா அப்படி யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லை. இதுக்கப்புறம் பண்ணுவாங்களான்னு தெரியல. அந்தளவுக்கு பேசியிருந்திருக்காரு, மிரட்டி இருந்திருக்காரு. இல்லை, கரெக்டாக இருந்திருக்காரு. அவர் தான் சொல்ல வர்ற கரெக்டாக இருந்திருக்காரு. அதனால் அவருக்கு அந்த தைரியமாக எல்லாத்தையும் எதிர்த்து பேசியிருக்கிறாரு. யாருமே இந்த மாதிரி பேசியெல்லாம் பார்த்ததில்ல. வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா எடிட் பண்ணியிருந்தாங்க. படத்துலேயே இந்த மாதிரி ஸ்டண்ட்டு பற்றி ஒரு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணி நானும் பார்த்துல. எனக்கு இது மோஸ்ட்லி வந்து டூப் ஆர்டிஸ்ட் தான் போட்டு பண்ணுவாங்க. நாம் பார்த்த இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் நமக்கு அந்த மாதிரி டூப்லாம் பண்ணுறதெல்லாம் யாருன்னு கேட்டால் உடனே எல்லாருமே ஹாலிவுட் தான் சொல்லுவோம். டாம் க்ரூஸ் தான் பண்ணுவாங்க, ஜாக்கி சான் தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறையா நம்ம பார்த்துருப்போம்.
ஆனால் வந்து விஜயகாந்த் வந்து 95 இது மாதிரி பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவரோட பையனோட இன்டர்வியூலாம் வந்து நான் வரைக்கும் பார்த்ததில்ல. ஆனால் எடுத்து போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நடந்திருக்கு. உண்மையாலுமே அவர் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரிலாம் டூப் இல்லாமலாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணியிருக்காரு. எனிவே தேங்க்ஸ் டு தம்பி போகமா சேனல். எனிவே என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.